புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். இப்போ புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு போட்டு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வாஷ் பண்ணி நல்லா போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன். ஏன்னா பருப்பு சேர்க்கறதுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நம்ம இதை வேக வைப்போம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி புடலங்காயும் 2 புடலங்காய் இருக்குது, அதையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து புடலங்காவை தோல் சீவிக்கணும். நம்ம இது மேலே வந்து ஒயிட் கலராக ஒரு தோல் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்படி தேய்ச்சி எடுத்தாலுமே வந்துடும். இந்த மாதிரி இப்படி தேய்க்கணும், தேய்ச்சாலுமே வந்துடும். நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், தோலெல்லாம் சீவியாச்சு. இதை இப்படி சுரண்டி எடுத்து வந்துடுச்சு. இதை இப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். நான் வந்து இந்த விதையோடு தான் கட் பண்ணி போட்டுப்பேன், விதை எடுக்க மாட்டேன். ஏன்னா சிலவங்க வந்து விதையெல்லாம் எடுத்துருவாங்க. நான் வந்து விதையோடு தான் போட போகிறேன். இதை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். இதெல்லாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இப்போ மொத்தமாக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே அதில் போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 6 விசில் 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டு கடைஞ்சி தாளிச்சிட்டிங்கன்னா